அன்பிற்குரிய நேயர்களே, இன்றைய சுய அலசல் அரங்கம் நிகழ்விலே திரு பெரிய கருப்பன் என்ற பெரி என்பவரை சந்திக்க இருக்கின்றோம். இவர் 14 வயது கொண்ட ஒரு இளைஞர். இவர் காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரியின் நிறுவனரான திரு பெரிய கருப்பன் அவர்களுடைய பேரனாக இருக்கின்றார். திரு எஸ் நாராயணன், திருமதி அமுதா ஆகியோரின் தவப்புதல்வனாகவும் இருக்கின்றார். இவர் இப்பொழுது அமெரிக்காவிலே இவர் குடிமகன். அவர் பிறந்ததிலிருந்தே அமெரிக்காவில் இருக்கிறார். 14 வயது நிரம்பிய ஒருவர் இன்றைக்கு அங்கே 10வது படித்துக் கொண்டிருக்கின்றார். அவரோடு பழக, பேச சில நிகழ்வுகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தது. இப்பொழுது அவரோடு கொஞ்சம் நேர்முகம் இனிமையாக காண இருக்கின்றோம். அவருடைய பள்ளி வாழ்க்கை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பள்ளி வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அவர் தெரிந்த, அவர் அனுபவித்த விஷயங்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். நீங்கள் இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே அங்கே பிறக்கும் போதே அமெரிக்காவில் தான் பிறந்துட்டீங்க. ஸோ இப்போ அங்கே இருந்துட்டு இப்போ உங்களுடைய ஐ திங்க் எல்கேஜி, யூகேஜி, எலிமெண்ட்ரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் எல்லாமே அங்கே படிச்சிருக்கீங்க. எல்லாம் இப்போ உங்களுடைய இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறது 10வது படிச்சுட்டு இருக்கீங்க. 10வது போக போகிறீங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். இப்போ உங்களுடைய அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாழ்க்கை அமெரிக்காவில் எப்படி இருந்தது? அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல ரொம்ப ஒண்ணுமே யோசிக்க மாட்டோம். சும்மா படிச்சுட்டு விளையாடுவோம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், ஒண்ணுமே பெருசா இருக்காது. அதான் டீச்சர்ஸ் ரொம்ப நைஸா இருக்கும். ஆனா ரொம்ப கேர் பண்ணுவாங்க. எப்படி உங்க டீச்சர்ஸ் உங்களோட அங்க எப்படி உங்களோட டீல் பண்றாங்க? நம்மளோட ஜோக் அடிப்பாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க, நம்மளோட பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? எல்லாம் பத்தி பேசுவாங்க. சும்மா இது பத்தி, ஸ்கூல் பத்தி, பேரண்ட்ஸ் பத்தி, புக் பத்தி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு அவங்களோட பழகும் போது வீட்டில் இருந்தது மாதிரியே இருக்குமா, இல்லை கொஞ்சம் அங்கே டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்குமா? அங்கே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், வீட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்கூல் வீட்டே மாதிரியே இருக்கும். வீட்டே மாதிரி இருக்கும். அந்த எல்கேஜி, யூகேஜியா? ஃபர்ஸ்ட் டு 5th கிரேட். ஃபர்ஸ்ட்லேருந்து 5th கிரேடுக்கு. நல்லா இருக்கும். 5th வரைக்கும் அங்கே தான் இருக்கீங்க? எலிமெண்ட்ரி ஸ்கூல். அங்கே இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து 5th வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய ஸ்கூலிங் லைஃப் எப்படி இருக்கும்? அது சிம்பிளா மேத்ஸும் ரீடிங்கும் சொல்லி கொடுப்பாங்க. சின்ன மேத்ஸ் கணக்கு எப்படி சொல்லி தராங்க? அது எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்கள் யூஸ் பண்றாங்க. எந்த மாதிரி உதாரணங்கள் யூஸ் பண்ணுவாங்க? அது 4 + 2 = 6னா 4 ஆப்பிள் + 2 ஆப்பிள்னா ஆப்பிள்ஸ் 6 ஆப்பிள்ஸ் அந்த அப்புறமா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது உதாரணங்கள் சொல்லுங்களேன். மேத்ஸ் பற்றி சொல்லி தர்றது மாதிரி வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். புக்ஸுல நமக்கு தெரிஞ்ச ஆக மாதிரி சொல்லுவாங்க. அதை மிக்கி மவுஸ் பத்தி சொல்லுவாங்க, இது பார்னி மாதிரி சொல்லுவாங்க. இது நமக்கு தெரிஞ்சு இது சொல்லுவாங்க. அதான் நம்ம கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க அவங்களுக்கு இப்போ வந்து மேத்ஸை தவிர மற்ற என்னென்ன சப்ஜெக்ட் 5th வரைக்கும் இருக்கும்? அங்கே பேசிக்கா சயின்ஸ் கூட சொல்லி கொடுப்பாங்க. ஆனா சயின்ஸ் ரொம்ப சின்ன. ரொம்ப வேற என்னென்ன டாபிக் அங்கே வரும்? கொஞ்சம் ஹிஸ்டரியும் சொல்லி கொடுப்பாங்க. ஹிஸ்டரியும் சொல்லி தருவாங்க. அப்புறம் மியூசிக் பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. அந்த 5th மியூசிக்கும் அது மியூசிக், ஆனா சின்ன மியூசிக் தான், ரொம்ப பெருசா ஒண்ணுங்க. ஓகே. சும்மா அந்த கிளாஸோட பாட்டு பாடுவோம், இது மியூசிக்கை பார்ப்போம். அதான் பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும். அந்த மியூசிக் கிளாஸ்ல பேரண்ட்ஸ் வந்து கிளாஸ் நடத்தும் போது பாக்குறாங்க. இது கிளாஸ்க்கு அப்புறமா, ஸ்கூலுக்கு அப்புறமா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பார்ப்போம். அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுனாங்கன்னு மாதிரி பார்ப்போம். இப்போ பேரண்ட்ஸையும் அலோவ் பண்றாங்களா? கிளாஸ்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்படி அவங்கள பார்க்க வைப்பாங்க? அந்த 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 நீங்க இந்த மியூசிக் எல்லாம் பண்றீங்க இல்லையா, அந்த பேரண்ட்ஸும் பார்க்க வாய்ப்பு இருக்கா? அது கிளாஸுக்கு பார்க்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஸ்கூலுக்கு அப்புறமா அந்த ப்ரோக்ராம் வைக்கும்போது பேரண்ட்ஸ் வராங்க. ஓகே ஓகே.
சரி, இப்போ அந்த டீச்சர்ஸ் உங்களோட பிஹேவ் பண்ணும்போது, இப்போ இங்கெல்லாம் எப்படின்னு சொன்னா இந்தியாவில் நிறைய குழந்தைகளை வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடா அடிச்சு அல்லது மிரட்டி அல்லது பயமுறுத்தி எல்லாம் பண்றாங்களே, உங்க கண்ட்ரியில யூஎஸ்ல எப்படி குழந்தைகளை ட்ரீட் பண்றாங்க டீச்சர்ஸ்? டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் டீச்சர் என் ஃப்ரெண்டுனா அதான் நாங்க ஸ்லோவா மெதுவா புரிஞ்சு வச்சு சொல்லி கொடுப்பாங்க. இல்ல இப்ப இங்கெல்லாம் அடிக்கிறாங்க, பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்றாங்க. அடிக்கவே மாட்டாங்க. ஏன் அடிக்க மாட்டாங்க? அவ்வளவு தூரம் உங்களுக்கு அங்க ரெஸ்ட்ரிக்டடா? ரெஸ்ட்ரிக்டடா லிமிட் இருக்கும், கொஞ்சம் பாசமா இருப்பாங்க. பாசமா இருப்பாங்களா? ஸ்டூடண்ட்ஸ் பிடிக்காங்க, எப்படி அடிக்க முடியும்? ஓ, அது ஸ்டூடண்ட்ஸ் நல்லா பிடிச்சுக்கிறோமா? ஸ்டூடண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் பிடிக்கும், டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடண்ட்ஸ் பிடிக்கும். ஸோ இப்போ இங்க இருக்கிறத காட்டிலும் அங்க வேற எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? சப்போஸ் உங்க கிளாஸ்ல ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்கேஜி through 5th grade பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓ, எல்கேஜில இருந்து 5th grade வரைக்கும் கொஞ்சம் சின்னமா கொஞ்சம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க பெருசா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. பெரிய பனிஷ்மெண்ட்ல ஒண்ணுமே இருக்காது. அது குறிப்பா அப்புறம் 5th வரைக்கும் பனிஷ்மெண்ட் இல்ல. ஆஃப்டர் 5thல இருந்து அந்த 6th grade to 8th grade வந்து அப்புறம் ஹை ஸ்கூல்ல டிடென்ஷன் அந்த பேரு. டிடென்ஷன் அப்படின்னா வாட் டஸ் இட் மீன்? ஸ்கூலுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரம் சும்மா அங்க இருந்துட்டு சத்தம் போடாம ஒண்ணுமே பண்ணாம சும்மா டீச்சரோட கிளாஸ் இருக்கணும். அது 3 மணி நேரம். அதான் பேரு டிடென்ஷன். ஓ, ஸ்டூடண்ட்ஸ்க்கு பிடிக்காது, ரொம்ப போர் அடிக்கும். இப்போ நீங்க சொல்றது வந்து டிடென்ஷனா? டிடென்ஷன்னா எப்படி பண்றாங்க? சும்மா ஸ்கூலுக்கு அப்புறமா போயிட்டு டீச்சரோட ஒரு கிளாஸ்க்கு உட்காரணும். உட்கார்ந்துட்டு அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ டிடென்ஷனா என்ன மீனிங் சொல்றீங்க? அதுக்கு மீனிங் இல்ல அந்த பிள்ளைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? ஒண்ணுமே கத்த மாட்டாங்க. ஆனா அந்த கிளாஸ்ல பேசக்கூடாது, கேம்ஸ் விளையாடக்கூடாது, போனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓ, அந்த குழந்தைகளுக்கு வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கணும். ஆனா சத்தமா ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஓ, ஒண்ணும் பண்ணக்கூடாது. சும்மா உட்காந்துட்டு புக் படிக்கலாம், இது ஹோம்வொர்க் பண்ணலாம். ஓ, அதே நேரத்துக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல கிளாஸ்ல கவனிச்சுக்கிட்டு இருக்கலாம், படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இது ஸ்கூலுக்கு அப்புறமா, ஸ்கூல் முடிக்கும் போது ஸ்கூலுக்கு அப்புறமா போகணும், தனியா போகணும். இப்ப டிடென்ஷன்றது வந்து தம்பி, இப்போ வந்து கிளாஸ் இருக்கும் போதே இவங்களுக்கு கொடுப்பாங்களா இல்ல ஆஃப்டர் கிளாஸ் ஹவர்ஸா? ஆஃப்டர் கிளாஸ் ஹவர்ஸ் டிடென்ஷன். சரி, அடுத்து வேற என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? அந்த ஸ்கூல்ல டிடென்ஷனுக்கு அப்புறமா 3 டிடென்ஷன் வந்துச்சுன்னா அது சாட்டர்டேன்னு பேரு. அங்க சாட்டர்டே யூசுவலி ஸ்கூல் இருக்காது. சாட்டர்டே சண்டேன்றது சனி ஞாயிறு பள்ளிகள் இல்ல. ஆனா இதுல சனிக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும். இவங்க வரணுமா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 6 மணி நேரம் ஸ்கூல் பள்ளிக்கூட இருக்கு மாதிரி போகணும். அங்க இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ணக்கூடாது, டிடென்ஷன் மாதிரி தான். ஆனா சாட்டர்டே ஸ்கூலுக்கு போகணும், காலையில எழுந்திரிச்சிட்டு பேரண்ட்ஸ் விட்டுட்டு போகணும். ஓ, இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலுக்கு போறீங்க இல்லையா, அதாவது பனிஷ்மெண்ட் இல்ல, அந்த சனிக்கிழமை அங்க வந்து டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்களா? இது அந்த 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 ஒரு ரெண்டு டீச்சர்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறதுக்கு. ஓ, பட் இவங்க என்ன அப்ப அங்க போய் சும்மா உட்கார்ந்துருக்கணுமா? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஒன் டே. ஓ, இதுதான் பனிஷ்மெண்ட். அந்த பேக்கெட் கொடுப்பாங்க ஹோம்வொர்க்குக்கு, ஒரு 10 ஷீட் கொடுப்பாங்க, அது பண்ணதுக்கு அப்பதான் பண்ண முடியும். ஓ, அந்த ஹோம்வொர்க்கும் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஹோம்வொர்க். அப்ப வந்து ஸ்கூல்ல எந்த பிள்ளைங்களும் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் செகண்ட் பனிஷ்மெண்ட். இதான் கொஞ்சம் டீச்சர்ஸ் இருக்கும், இது பிரின்சிபலும் இருப்பாங்க. வெரி குட். சரி, இப்போ அடுத்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? அங்க ரொம்ப பெருசான தப்பு பண்ணோம்னா அங்க ஒரு 3 நாளுக்கு இது ஒரு வாரத்துக்கே ஸ்கூலுக்கு போக கூடாது. அதுக்கு பேர்னா சஸ்பென்ஷன். ஓ, சஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க? வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு அனுப்புவாங்க ஒரு 5 நாளுக்கு ஒரு ஸ்கூல் வாரம். ஓ, அப்ப அவங்க ஸ்கூலுக்கே வராம இருக்கலாம். ஆமா. ஓ, வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து டிடென்ஷன், செகண்ட் வந்து சாட்டர்டே வந்து வரணும், தேர்ட் வந்து நீங்க சொல்ற மாதிரி சஸ்பென்ஷன் பண்றாங்க.